நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளை பிஞ்சு பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. அதாவது தண்ணின்னா சாதாரண தண்ணிங்க, வண்டிக்கு ஊற்றும்லே பெட்ரோல் தண்ணி, அந்த பெட்ரோலை தாங்க எடுத்து ஊற்றிடுறாங்க. ஆனால் தண்ணி மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக பெட்ரோலை ஊற்றி சாப்பாடெல்லாம் ஒரு பக்கம் கெட்டு போட்டோம். கேவலம் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகணுமா? இவங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போச்சா நம்மளை பார்த்தா? இவ தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, நம்ம எல்லாத்துலேயும் ஒஸ்ட்டுன்ற மாதிரி நடந்துன்னு இருக்கா. மல்லி, இந்த விஷயத்தில் எந்த விஷயத்திலும் நான் உனக்கு சரியான பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊற்றி விட்டுறாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கான். அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி டே விஜய், எனக்கு வயிறு கில்லுதுடா, வயிறு பசி தாங்க முடியலோட, ஒரு பக்கம் பசி, எதனா சாப்பிடலாம்டா, எங்கேனா ஓரம் கட்டுறா அப்படின்னு சொல்கிறா. அப்படி அம்மாண்டாடா எனக்கும் பசிக்கிட்டாடா, எங்கேனா ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போயிட்டு ஒருத்தால ஓரம் கட்டி பார்க்குறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே என்ன சாப்பாடுல எல்லாம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. உடனே அதை மோந்து பார்த்தா பெட்ரோல், இதில் யார் பெட்ரோலை ஊற்றுந்துன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் ராஜேஸ்வரியும் அசந்து போயிட்டு அப்படியே சும்மா கோவத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் இருந்தாலும் சரி பரவாயில்ல, எட்டுமே கொட்டுங்க, கோயிலில் போய் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க போன தவிர வில்லேஜ் சைடுங்க, 30 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு சாப்பாடு கடையும் இல்லை. அதனால் ரொம்பவே பசியில், அதாவது நம்ம வெண்பா சின்ன பொண்ணுங்க, அவள் பசியை தாங்குவாளான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் பசியை தாங்கிறது. அதனால் அங்கேருந்து கடந்து எல்லாத்தையும் போகிறாங்க. சரி அங்கேருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பயணம் தொடங்கிடுச்சு. அங்கேருந்து மெல்ல நட அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போயின்னு இருக்காங்க. போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எல்லாத்தையும் கடந்து போயிடுறாங்க. கிட்ட போயிட்டு கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு சரி போகலாமா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். திடீர்னு மயங்கி அப்படியே தொப்புன்னு விடுறாங்க நம்ம வெண்பா குட்டி. ஐயோ வெண்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பிடிக்கிறாங்க. உடனே வெண்பா இருந்தாலும் பசி மையத்தெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சாமி ஓடி வராங்க. ஓடி வந்து இளநீர் எட்டினாராங்க. தேங்காய் 3 தேங்காய் வச்சாங்க. 3 தேங்காய் உடச்சி அந்த இளநீர் தண்ணியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ தான் அன்னதானம் போட்டுன்னு இருக்காங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அசாது வெண்பாவை எழுப்பி கூட்டின்னு போகிறாங்க. நம்ம மல்லி இருந்தாலும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. போய் ராஜேஸ்வரியே செப்புன்னு அடிச்சிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறதுக்கு கேவலமாக இல்லை, சின்ன குழந்தை அவள் வயிற்றில் அடித்த பாவம் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி கேவலமாக மட்டமாக இறங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம எதனா பேசினா நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச தேவையில்ல முடின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட சண்டைக்கு வராங்க. நீ என்ன கருமத்தை செஞ்சோ யாருக்கு தெரியும், நீ செஞ்சதில் தப்பாக வச்சுன்னு எங்கள் மேலே பிற சொல்லுங்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. விஜய் எல்லாமே பார்த்துட்டாரு. நம்ம ராஜேஸ்வரியை பெட்ரோல் ஊற்று எல்லாமே பார்த்துட்டாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பேசக்கூடாது இப்போதைக்கு, எதாலும் ஒன்று பேசினா தான் அக்காவுக்கு மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமக்கிறாரு. நீ எல்லாம் மனசுனாயா, நம்ம வெண்பா குட்டி பசியில் மயக்கம் போட்டு வந்தாங்க, அப்போ கூட இவ தானே இதை பண்ணா திட்டுன்னு சொல்லிட்டு அறிவு வச்சாயா. இதே சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தா எல்லாரும் செத்து போயிட்டு இருப்பாங்களே, இதை எதனா யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் எனக்கு எங்கள் அக்காவும் வேணும், இந்த குடும்பம் வேணும் அப்படின்னு டைலாக் கூட ஆரம்பிக்கிறான். இந்த விஜய்கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் ஏன், சரியான மக்கு சாம்பிராணி, எப்படியாவது இவனை ஃபஸ்ட்டு திருத்தணும். நம்ம மல்லி என்னைக்கு திருத்த போகிறாங்க, எப்படி இவரை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, எப்படியான மாற்றிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படுவாய மனசை மாறுற மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதான ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகினே இருக்கான். அந்த பிரச்சனை மேலும் உயர்த்தின்னு போயினே தான் இருக்காங்க. இது என்னைக்கு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் காலம் மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன். அதே போல் தான் நீங்களும் நம்பின்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது, ஏது தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த கடவுளோட அருள் இருக்கிற வரையும் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா மல்லிய மகள் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன நினச்சி நான் அதை நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது. அப்போ தற்செயலில் ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஸ்டோரில் அந்த மாதிரி கலந்தது எப்படி இருந்தாலும் ராஜேஸ்வரியா தாங்கோ, அதெல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஆகிட்ட வெண்பா எவ்வளோ பெருந்தன்மையாக பொறுமையாக அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.